காதல் 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 இந்த சீரியல் அடுத்ததாக என்ன நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. என்னதான் அர்ஜுன் மது கழுத்தில் தாலி கட்டிட்டாலும் மதுவும் அந்த தாலியை மதிக்காமல் கழட்டி எரிஞ்சிட்டு போயிட்டாங்க. இதனால் அசிங்கமும் பட்டுட்டாரு இந்த அர்ஜுன். இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறாரு? வேறு வழியே இல்லை, நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்னு வீட்டுக்கு போனால் அங்கே கரிகாலன் கொஞ்சம் கூட அப்பவும் தன்னோட மகனோட மனசில் என்ன இருக்குது அப்படின்னு புரியாமல் தான் சொன்னதை தான் தன்னோட மகன் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக நீ ஸ்வேதாவை அடுத்த முகூர்த்தத்திலே நீ கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு அர்ஜுன்கிட்ட பேசுகிறாங்க. அர்ஜுன் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னால் முடியாது, நான் ஸ்வேதாவை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், இந்த முடிவில் எந்தவித மாற்றமும் கிடையாது அப்படின்னு உறுதியை சொல்கிற அர்ஜுனை இனி இதுக்கு மேலே என்ன பண்ணுறது? என் சொல்லு பேச்சு கேட்காத பையன் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கரிகாலனும் வீட்டை விட்டு அர்ஜுனை துரத்துறாங்க. இந்த இடத்துலையும் அர்ஜுன் சரி நான் வீட்டை விட்டு வெளியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இது ஒரு பக்கம் இருக்கா, மண்டபத்திலேருந்து அழுதுகிட்டே போன மது தன்னோட அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் நடந்த உண்மையெல்லாம் சொல்கிறாங்க. தன்னோட மகளுக்கு நடந்தது அநியாயம், தன்னோட மகளோட விருப்பம் இல்லாமையே ஒருத்தன் தாலி கட்டிட்டானே, இது எப்படி அவன் செய்ய போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மது ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா, நான் பார்த்துக்கிறேன் அவனை அப்படின்னு சொல்லிட்டு மதுவோட அப்பா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வாமா போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம மது சொல்கிறாங்க, அப்பா இந்த பிரச்சனையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இதை பற்றி ஒரி பண்ணிக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மது சொல்கிறாங்க. சரி மது, நீ எந்த மாதிரியான முடிவு எடுத்தாலும் சரி, அப்பாவும் சரி அம்மாவும் சரி ரெண்டு பேருமே உனக்கு உறுதுணையாக எப்பவும் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. மது இப்போ புதுசாக ஒரு முடிவெடுக்க போகிறாங்க. தனக்கு நடந்த கொடுமைக்கு கண்டிப்பாக அர்ஜுன் பதில் சொல்லியே ஆகணும். அவனை என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க போகிறாங்க நம்ம மது. இனி என்ன நடக்க போகுது? அர்ஜுன் மற்றும் மதுவோட வாழ்க்கையில் திரும்பவும் அர்ஜுனை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் மது அர்ஜுனை காதலிக்க ஆரம்பிப்பாங்களா? இனி அர்ஜுனோட வாழ்க்கையிலையும் மதுவோட வாழ்க்கையில என்னென்ன சுச்சுவேஷன் நடக்க போகுது, என்னென்ன நிகழ்வுகளாக நடக்க போகுது, இது எப்படி சமாளித்து வரப்போகிறான் அர்ஜுன் அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. அர்ஜுனும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. வெளியே போனால் எங்கே போவேன் அப்படின்னு கூட யோசிக்காமல் நேராக என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாங்க அர்ஜுன். அப்போ தான் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், டே அர்ஜுன் நீ பண்ணது உண்மையிலே கரெக்டு தான்டா, நான் என்னமோ நினச்சோம் நீ ஸ்வேதாவை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு நினச்சேன், ஆனால் நீ என்னமோ மதுவை கல்யாணம் பண்ணிட்ட, பரவாயில்லையே, உன்ன மாதிரி ஒரு காதலை எப்படி விட்டு கொடுக்கக்கூடாது, தன்னோட விருப்பப்பட்டதை எப்படி செய்யணும் அப்படின்றத உறுதியோடு இருக்கிற மனநிலையுமே பார்க்கும்போது உன்ன மாதிரி தான் அர்ஜுன் இருக்கணும் அப்படின்னு தான் எங்களுக்கு தோணுது. ஆனால் ஒன்றுடா, நீ எவ்வளோதான் நீ மதுவை காதலிக்கிறேன்னு விடப்பிடிவாதாமல் இருந்தாலும் மதுவும் உன்னை புரிஞ்சுக்கிறணும் அப்படின்ற ஒரு நிலைமை கூட கொஞ்சம் கூட யோசிக்காத அளவில் தானே இருக்காங்க. உன்னை பற்றி அவங்களுக்கு கவலையே இல்லைடா, இப்படிப்பட்டவங்கள நீ திருப்பியும் எப்படிடா காதலிக்கணும், இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அங்கே மணமேடையில் இருக்கிற வரைக்கும் மதுவோட முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பார்த்துருக்கணுமே, நீ ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்ற ஒரு சந்தோஷம் தாண்டா இருந்துச்சு. எப்படிடா மது உன்னை திரும்பவும் லவ் பண்ணுவாங்க? அவ்வளோ தூரம் நீ கல்யாணம் பண்ணதும் அந்த தாலியை கூட மதிக்காமல் அவ்வளோ தூரம் கலட்டி போட்டு போனவங்க இனி உன்னைய எப்படி ஏற்றுப்பாங்களா? கொஞ்சமாவது யோசிக்க மாட்டியா அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புத்திமதி சொல்கிற மாதிரியும் பேசுகிறாங்க. அப்போ அர்ஜுன், இங்கே பாருடா, இங்கே நீங்கள் எல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லி தான் நான் வந்தேன். என்னோடய வாழ்க்கையில் நான் மதுவை தவிர்த்து வேறு எந்த பொண்ணையும் நினைக்க முடியாதுன்றதுக்காக தான் நான் மதுவே கல்யாணம் பண்ணேன். இப்போ என்ன, மதுவுக்கும் எனக்கும் கொஞ்சம் டைமிங் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன மது புரிஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் நான் அவங்கக்கிட்ட காதலை சொல்லியே வருஷக்கணக்கு ஆகலடா. அப்படி இருக்கும்போது ஜஸ்ட் ஒரு 1 or 2 days தான் இருந்துக்கும் மதுக்கிட்ட என்னோடய காதலை சொல்லி. அப்படி இருக்கிறதுக்குள்ளே இவ்வளோ தூரம் நடக்கும்போது மதுவோட முகத்தில் சந்தோஷம் தானே இருக்கும். ஏன்னா என்னை புரிஞ்சுக்கிறதுக்கான சுச்சுவேஷனே அவங்களுக்கு வரலை. இனியாவது அதுக்கான சுச்சுவேஷனை ஏற்படுத்தணும். இப்போ நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன், இனி என்னை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் யாரும் கிடையாது, என்னோடய வாழ்க்கையில் நான் பிடிச்சதை செய்யவும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்கிறாரு. டே அர்ஜுன், அப்போ என்னடா சொல்ல வர, உன்னோட முடிவு என்னன்னு அப்படின்னு கேட்கும்போது தான், இங்கே பாருங்கள், இத்தனை நாள் வரைக்கும் மது தான் வேணும்னு நினச்சேன், மது வேணும்னு இனிமேலும் நினைக்க தான் போகிறேன். ஆனால் மது என்னை புரிஞ்சுக்கிறதுக்கான சுச்சுவேஷனையும் சந்தர்ப்பத்தையும் நான் தான் உருவாக்கணும். அப்படி இருக்கும்போது நாங்கள் கண்டிப்பாக திரும்பவும் மதுவை பார்த்து பேசணும் அப்படின்றாங்க. டே, இனி போய் மதுவை நீ பார்த்து பேசுனா எங்கே போய் பார்த்து பேசுவா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறான் அர்ஜுன், நான் மதுவை பார்க்கணுன்னா எங்கே போவேன், வீட்டுக்கெல்லாம் போக முடியாது, நான் பண்ண காரியத்துக்கு அவங்க வீட்டில் என்ன நிலைமைன்னு எனக்கே தெரியல. அப்படி இருக்கிற இடத்துல நான் ஆஃபீஸ் தானே திரும்பவும் வரணும். ஆஃபீஸ் வந்தேன்னா கண்டிப்பாக என்னை புரிஞ்சுக்கிட்டு என் காதலையும் ஏற்றுக்கிறதுக்கான டைமும் அங்கேயே கிடைக்குமே. மது என்னை புரிஞ்சுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால திரும்பவும் நான் ஆஃபீஸ் வரதான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, டே ஆஃபீஸ் வரும்போது மது என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கும் தெரியலடா. மது கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணுறது வேறு மாதிரி இருந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அர்ஜுன் சொல்கிறாரு. அடுத்ததாக சரண்யா தன்னோட மகன் எங்கே போயிருப்பானோ, என்ன பண்ணுறானோ, ஏது பண்ணுறானோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்காங்க சரண்யா. அப்போ தான்
கூட இருக்கிற கார்த்திக்கிட்ட பேசுகிறாங்க. கார்த்தி, அர்ஜுன் வந்து வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். அவன் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு எனக்கு கவலையாக இருக்குடா அப்படின்னு சொல்லும்போது கார்த்திக் சொல்கிறான், அம்மா நீங்கள் அர்ஜுனுக்கு ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கான்னு கேளுங்க, அவன் நல்லா இருக்கானா எந்த இடத்துல இருக்கான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம சரண்யாவும் அர்ஜுனுக்கு கால் பண்ணுறாங்க. அர்ஜுனும் கால் எடுக்கிறாங்க. என்னம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அர்ஜுன் என்னை மன்னிச்சிடுடா, உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்தும் போது என்னால் எதுவுமே பண்ண முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரண்யா அர்ஜுன்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அம்மா விடுமா, இதெல்லாம் நடக்கணும் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சுதானே நான் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருந்தேன். பரவாயில்ல, இப்போ நான் வெளியே வந்துட்டேன். இப்போ என்னை கண்டிக்கிறதுக்கும் நான் இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறதுக்கு எனக்கு யாரோட அனுமதியும் தேவையில்லையே. நானாக இருப்பேனேம்மா, அங்கே இருந்தால் தான் எனக்கு பிரச்சனை. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, என்னை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் உங்கள் பிள்ளைம்மா, எனக்கு எந்த இடத்துல எப்படி இருக்கணும் நான் எப்படியும் இருந்துக்கிடுவேன். கண்டிப்பாக நான் நல்லா இருப்பேம்மா, கவலைப்படாதீங்க. கொஞ்ச நாளில் சீக்கிரம் அப்பாவோட கோபமும் மறைஞ்சு என்ன பையனாக ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்பும் வரும் அப்படின்னு அர்ஜுன் வந்து தன்னோட அம்மா கிட்ட சமாதானமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. சரண்யாவும், என்னமோ அர்ஜுன் நீ ஏதோ சொல்கிற, ஆனால் நீ நல்லா இருக்கணும், நேரத்துக்கு சாப்பிடணும். அது மட்டும் இல்லாமல் அர்ஜுன், நீ தெரிஞ்சும் தெரியாமையும் மது கழுத்தில் நீ தாலி கட்டிட்ட. ஆனால் அவன் என்னமோ அந்த தாலியை கூட மதிக்காமல் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா. இனியாவது உனக்கு டைம் இருக்குடா, மதுவை எப்படியாவது உன்னை புரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுடா. ஆனால் ஒன்று, அந்த பொண்ணை எப்பவும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி எந்த செயலும் இனிமேல் கொண்டு செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு சரண்யா அர்ஜுன்கிட்ட புத்திமதி சொல்கிறாங்க. சரிம்மா, கண்டிப்பாக இனி மதுவை நான் கஷ்டப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு செயலும் செய்ய மாட்டேன். நான் மதுவை பார்த்துக்கிறேன். கண்டிப்பாக என்னோட காதலை மது புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் நடந்துப்பேன் அப்படின்னு நம்ம அர்ஜுனும் சரண்யா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் நம்ம அர்ஜுன் ரொம்பவே சந்தோஷமாக தன்னோட மதுவை பார்க்க போகிறோம், அதுவும் நம்மளோட காதலியாக மட்டும் இல்லாமல் தன்னோட மனைவியாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டோட கிளம்பி ஆஃபீஸ் கிளம்பி போகிறாரு. அப்போ ஏன் நம்ம மதுவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக புக்கே வாங்கிட்டு போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் அங்கே மதுவோ அர்ஜுன் மேலே கோவத்தில் இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம அர்ஜுன் என்ன பண்ணுறாருன்னா, மே கமின் மேம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து உள்ளே போகிறாரு. அப்போ நம்ம மதுவும் என்ன பண்ணுறாங்கன்னா, கமின் மேம், அர்ஜுன் குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்போ தான் திரும்பி பார்க்குறாங்க. அப்போ அர்ஜுன் தான் வந்திருக்கான். நீ எங்கே வந்திருக்க, இங்கே உனக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மது கோவப்பட, அப்போ தான் இங்கே பாருங்கள் மேம், நான் இங்கே தானே வேலை பார்க்குறேன், அப்புறம் நான் இங்கே வராமல் வேறு எங்கே போவேன் அப்படின்னு மதுக்கிட்ட சொல்ல, இங்கே பாரு அர்ஜுன், விளையாடாத, இந்த இடத்துல இனிமேல் கொண்டு இந்த ஆஃபீஸில் உனக்கு எந்த வேலையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உன்னோட டெர்மினேஷன் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மது டெர்மினேஷன் லெட்டரை கொடுக்க, என்ன மது இப்படி பண்ணுறீங்க, கொஞ்சமாவது நியாயமாக நடந்துக்கிறீங்களா? நான் இந்த வேலையில் இருக்கும்போது என்னோட மொத்த வேலையும் உழைப்பையும் நான் கொட்டியிருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னை டெர்மினேஷன் பண்ணுறதுக்கான ஏதாவது ஒரு ரீசன் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, டெர்மினேஷன் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன ரீசன் வேணும், இதுக்கு மேலே என்ன நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மது கேட்க, நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆகணும். என்னோட மனைவியாக இல்லைனாலும் என்னோட பாஸாக எனக்கான கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லவும், என்னது உன்னோட மனைவியா, என்ன நினச்சிட்ருக்க அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நம்ம மது கோப்புறாங்க. அப்போ தான் நம்ம அர்ஜுன் சொல்கிறேன், கூல் கூல் கூல், எதுக்கு இவ்வளோ கோப்புறீங்க, இப்போ நான் ஒன்றும் பண்ணலை, நீங்களும் சரி, நீங்கள் எனக்கு இப்போ பாஸாக இருங்க, நான் உங்களுக்கு எம்ப்ளாயியாக இருக்கேன், அவ்வளோதான். இந்த ஆஃபீஸில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அப்படியே இருக்கலாம். ஏன் நான் இங்கே இருந்து ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா, இல்லை உங்களோட மனசை உங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எங்கே என்ன நீங்கள் காதலிச்சிருவீங்கன்னு நினச்சிட்டு பயந்துக்கிட்டு என்ன இந்த ஆஃபீஸ்லேருந்து வெளியே துரத்தணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் கேட்க, என்னது நான் உன்னை விரும்புகிறதா, இது கனவுல கூட நடக்காது, நீ இங்கே இருக்கிறதுனால உன் மேலே காதல் வந்துடும் நினச்சிக்கிட்டு இருந்து நான் பயப்படுறேன்னா, என்னை பார்த்தா எப்படி தெரியுது, இங்கே பாரு, நான் இப்போ சொல்கிறேன், நீ இந்த ஆஃபீஸ்லேயே இங்கேயே ஒர்க் பண்ணு, ஆனால் கொஞ்சம் கூட உன் மேலே எனக்கு எந்த வித துளி கூட உன் மேலே லவ் வராது அப்படின்னு சொல்லிட்டு மது சொல்கிறாங்க. அப்படியா, அதையும் தான் பார்த்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுன் சொல்ல, சரி பார்க்கலாம், நீ இந்த ஆஃபீஸ்லேயே நீ இருந்து ஒர்க் பண்ணுறத நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மது சவால் விடுறாங்க. ஓகே மது, நம்மளோட சவாலில் யார் ஜெயிக்கிறான்னு சொல்லிட்டு இனி பொறுத்திருந்து பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுனும் சிரிச்சுக்கிட்டே கிளம்புறாரு. கண்டிப்பாக அர்ஜுனை மது புரிஞ்சுக்கிட்டு காதலிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நீங்களாம் நினைக்கிறீங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம அர்ஜுனுக்கும் மதுவுக்கும் இடையில் என்னென்ன சுச்சுவேஷன்லாம் நடக்க போகுது, இவங்களுக்கு 2 பேருக்கும் இடையிலான என்னென்ன நெருக்கங்கள் புரிதல்களாக ஏற்பட போகுது அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்டாக இருக்க போகுது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.